16 மாநில மாவட்ட தலைவர்களை அழைத்து கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதும் அவருடன் ஆலோசனை பெறப்பட்டது. நேரடியாகவே எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்களுடைய தலைவர், இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பல மாவட்ட தலைவருடன் நேரடியாக கருத்துக்களை கேட்டார்கள். மாவட்ட தலைவர்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் தேவை, எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உரையாடி இருக்கிறார்கள். அதே போன்று கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்கனவே 4 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பித்து கட்டமைப்பை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம மாவட்ட தலைவர்கள்லாம் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேசம் முழுவதும் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்குமான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது மிகவும் கட்சியை பலப்படுத்துவதற்கு ஒரு ஊக்குவிக்குமாத ஒரு கூட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏறக்குறைய 4 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. தலைவர்கள் எல்லாம் எங்களோடு இருந்து தேநீர் அருந்திவிட்டு இப்போதான் செல்லுகிறார்கள். நன்றி. தமிழ்நாட்டில் இருந்து மாவட்ட தலைவர்கள் பலர் ரொம்ப மேல அதிருப்தியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து அப்ப அது எல்லாருக்கும் இன்னைக்கு விடை வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் விடை கொடுத்துட்டாங்க தலைவர் எல்லாம். ஒரு மாவட்ட தலைவர் எப்படி இருக்கணும், எப்படி பணியாற்றணும், ஓகே, எதுவாக இருந்தாலும் எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அகமதாபாத்தில் நடக்க போகிற 8-9 கூட்டத்திற்கு பிறகு இன்னும் ஒரு தெளிவு வரும். அதனால் கட்சியுடைய கட்டமைப்பு, கட்சியுடைய டிசிப்ளினரி எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் பேசியிருக்காங்க. அதனால் ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு ஜனநாயக கட்சியில் அதிருப்திகளும் கருத்து வேறுபாடுகளும் வரும், அதை களையும். இது வந்து ஒரு சமுத்திரம் போன்றது காங்கிரஸ் பேரியக்கம். எல்லோரும் ஒற்றுமையுடன் சேர்ந்து கட்சியை நாங்கள் பலப்படுத்துவோம். தமிழகத்துல இந்த ஊழல், அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்பதற்கே வந்துட்டு இந்த மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கையில வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து இது மாதிரி குழப்பத்தை ஏற்படுவதற்காக தமிழ்நாடு அரசா மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வந்துச்சு. தமிழ்நாடு அரசா முதல் மும்மொழி கொள்கையை பேசினாங்க. பிஜேபி பேசினாங்க, பிஜேபியோட அமைச்சர்கள் பேசினாங்க. தமிழ்நாட்டில் வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் திணிப்போம்னாங்க. நீங்கள் எத்தனை மொழி கொள்கையை ஒன்றாலும் எங்கள் குழந்தைகளுக்கு தேவைன்னா அவங்க படிப்பாங்க. 3 மொழி இல்லை, 10 மொழி தேவைன்னா படிப்பாங்க. அவங்களுக்கு பிரெஞ்சு வேணும்னா பிரெஞ்சு படிப்பாங்க, ஹிந்தி வேணும்னா ஹிந்தி படிப்பாங்க, ஜெர்மன் வேணும்னா ஜெர்மன் படிப்பாங்க, லாட்டின் வேணும்னா லாட்டின் படிப்பாங்க, யூப்ரு வேணும்னா யூப்ரு படிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க படிப்பாங்க. எங்களுடைய வேண்டுதல் என்னன்னா, கோரிக்கை என்னன்னா, திணிக்காதீங்கன்றோம். டோன்ட் என்ஃபோர்ஸ். அதை என்ஃபோர்ஸ் பண்ணால் அது சரியாக வராது. தமிழர்களுக்கு ஏற்கனவே தமிழர் என்ற ஒரு குணம் உண்டு, அவர்களுக்கு தனியாக ஒரு குணம் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த தமிழருடைய இனத்திற்கென்று ஒரு குணம் உண்டு. ஆகவே இதை திணிக்காதீர்கள் தான் நாங்கள் சொல்றோம். சார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு போக போக தெரியும். என்ன பேசியிருப்பாங்க? தமிழ்நாட்டு நலனுக்கு இல்ல, ஜிஎஸ்டி தொகையை 20,000 கோடிக்கு மேல் கொடுக்கவில்லை. சமஸ்கர சிக்ஷா, அந்த பள்ளி கல்வித்துறைக்கு 2,350 கோடி தரவில்லை. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம், யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 60-40 ரேஷியோ, அதை கொடுப்பதில் தலைக்கீழா இருக்கு. நாங்க தமிழ்நாடு 60, இவங்க 40 அதை பத்தி பேசியிருப்பாங்களா? எதை பத்தி பேசியிருப்பாங்க? இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல 3,000 சில்லற கோடி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுக்காம இருக்காங்க. சம்பளமே வாங்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசியிருப்பாரா? அப்ப சொல்லணும், அவர் நான் வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக நான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வரவேற்க தகுந்தது. என்ன பேசியிருப்பாங்க அவங்க பாஷையில சொன்னா, கூட்டி பயிற்சி பார்த்தா விடை ஒன்றுதான். எதை பற்றி பேசினார்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். எங்க ஒதுக்கிருக்காங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு முழுவதும் மகாத்மா காந்தி பெயர்கள் தாங்கி இருக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் ஏன் பணம் கொடுக்கல? ஏன் கொடுக்கல பணம் இது வரைக்கும்? இங்க இல்ல, பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எங்கேயுமே கொடுக்கல. ரைட், எங்களுக்கு சேர வேண்டிய கல்விக்கு, பள்ளி கல்வித்துறைக்கான தொகையை 2,350 கோடி கொடுக்கல. எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? எப்படி வந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க படிப்பாங்க? எவ்வளவு இன்வால்வ் ஆகிருக்குதுல? ஏன் கொடுக்காம இருக்கீங்க? எங்களுக்குள்ள ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை ஏன் கொடுக்கல? அதனால இதெல்லாம் கேட்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். பாஜக இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அப்ப எதுவுமே கொடுக்கலன்னு வேற வெள்ளை கொடுக்க சொல்லுங்க. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை எல்லாம் கொடுத்துட்டோம், கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஒன்றிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா இருக்கா? இதுதான் கேட்கிறோம். நரேகா திட்டத்தில் 4,034 ரூபாய் பெண்டிங் இருக்கு அப்படின்றது
கனிமொழி அவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க. Correct. ரூரல் டெவலப்மெண்ட் இதோடைய இணையமைச்சர் பதில் சொல்லும்போது தமிழகத்திற்கான அந்த நிதி கொடுக்கப்பட்டது இதுவரைக்கும் 7 லட்சம் கோடிக்கு மேலாக கொடுத்திருக்கோம். 7 கோடி சுமார் 8 கோடி கிட்ட மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு 7 லட்சம் கோடி கொடுத்திருக்கோம். ஆனால் அதை விட 22 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய உயிர்ப்புக்கு 10 லட்சம் கோடி அது அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு நிதி கொடுக்கலன்னு அவங்க சொல்றது தவறு. எப்படின்னா வறுமை இல்ல அவங்க சொல்றது வறுமை கோட்டின் கீழ் இருக்க மாவட்டங்களை நாடு முழுவதும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாடுல எத்தனை மாவட்டங்கள் வருது, எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க? இதை கொண்டு வந்தது பாஜக அரசு இல்ல, இதை கொண்டு வந்தது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த திட்டம். இது ஐநா சபையில விருது பெற்ற திட்டம், உலகமே போட்டிருக்கின்ற திட்டம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு. ஒருவேளை இந்த திட்டம் இல்லைன்னா கொரோனா பெருந்தொற்றுல உலக நாடுகள்லாம் எதிர்பார்த்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் மடிந்திருப்பாங்க. மக்களை எல்லாம் கொரோனா பெருந்தொற்றுல காப்பாற்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஆகவே உண்மைக்கு புறம்பாக சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை அவர்கள் கொடுக்கணும். தேங்க்யூ.